உலகத்திலேயே உலகம் முழுக்க தேடினாலும் உச்சி வெயில்ல நிர்வாகிகளை மொட்டை வெயில உட்கார வச்சு பேசுகிறது என்பது அரசியலே அடிப்படையே தெரியாத ஒரு நபர் செய்கிறது. இங்க விழுந்து சாவதற்கான ஏற்பாடை உச்சி வெயில் 12 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் மொட்டை வெயில்ல எங்க நடக்குமா? உச்சி வெயில் வாடா, உச்சி வெயில சாவுடா, மரணம் அடைவதை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னா அத்தனை கட்சிகளும் பார்த்துட்டு இவனை எப்படா நம்ம ஜெயிக்கலாம்? இது கேரவன்ல இருந்து அவர் 20 நிமிஷம் உள்ள இருந்து 20 நிமிஷம் மட்டும் வெளியே வர்றாரு. ஆனா வெளியே நிக்கிறவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 1.5 கோடி ரூபாய்க்கு காருக்கு வரி கட்டாம ஏமாத்தினா பையன். ஏன்னா 5 கோடி ரூபாய் கம்மி கார்ல போக மாட்டார் அவர். இவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரியுதா? சினிமாவில் என்னங்க இருக்கு? கவர்ச்சி தாங்க இருக்கு, பாலியல் வக்கரங்கள் தாங்க இருக்கு. ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 1/2 மணி நேரம் மேக்கப் போட்டு தான் சினிமாவில் காமிக்கிறோம். வேற அதுல என்ன இருக்கு? களி சட்டைகள் தான் இருக்கு. எவனாவது ஒழுக்கமா வாங்குற ஒரு சினிமா நடிகனை காமிக்க. ஆனா ஆதவ ஒரிஜினா சொல்றாங்க, இந்த நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற அண்ணான்னு விஜய் அவர்களை தேடி வர்றாங்க. மாற்றம் தேவைன்னு ஆதவ ஒரிஜினா சொல்றாரு. விஜய் அண்ணா அவ்வளோ ஃபேமஸா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு சார் ஆதவ ஒரிஜினா. 5 லட்சம் கோடி தேடி வைத்திருக்கிற ஆதவ ஒரிஜினா தான் அடுத்த நிதியமைச்சிருக்கிறார் விஜய் கட்சியில். விளங்குமாது? ஸ்டாலினை ட்ரோல் பண்றாரு, எடப்பாடி ட்ரோல் பண்றாரு. இவர் சினிமா மாதிரியே அரசியலையும் ட்ரோல் பண்ணி நடத்திடலாம். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரே ஆயிட்டார், முதலமைச்சரே ஆக்கிட்டானு. இப்போ அவரு அதே மனநிலையில் இருக்கு. ஆல்ரெடி இந்த திராவிட கட்சியில் தான் இப்படி வந்துருங்கன்னா புதுசா மாற்றம் வந்து அவங்கள அப்படின்னு சொல்றீங்க. புசி 300 கோடி கலெக்ட் பண்ணிட்டாரு, 3000 கோடி டார்கெட்னு சொல்றீங்களா சார்? வேட்பு மனுவே நீங்க 100 ரூபாய்க்கு தெருவில் வீசி எரிஞ்சிட்டு போனானுங்கல்ல, அதே போல ஒரே தொகுதிக்கு 2 பேர் தான் கொடுத்துருக்கு. அப்போ 300 கோடி சாதாரணமாக வந்து கண்டிப்பா இவருக்கு 150 கோடி 450 கோடி ரூபாய் மிக சாதாரணமாக வந்து. இது தமிழ்நாடு இல்லை, என்னோட தாய்நாடுன்னு சொல்றாரு சார். பொறி பறக்க வசனம் பேசுறாரு. ஆமா, சினிமா அது நோட்டீஸை ஒட்டி வச்சிருக்கு பாத்தீங்கல்ல, கிளிப்பு போட்டு வச்சிருக்கு, அப்படியே படிச்சு பேசுறாரு. சினிமா வசனம் தானே. இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, என் தாய் நாடானா தமிழ்நாடு தான் என் வீடு. கத்தி படத்துல கொக்கோ கோலாவுக்கு எதிரான கருத்து, வெளியில கொக்கோ கோலாவை குடிக்க சொல்லி பாட்டு, கொக்கோ கோலா ப்ரௌன் கலர்டா, என் அக்கா பொண்ணு அதே கலர்டா, இதுக்கு 5 கோடி ரூபாய். அப்போ இவர் தான் முதலமைச்சர் மக்கள் முடிவு பண்ணா நம்பியார் வசனம் தான். நாட்டு மக்களும் நாசமாய் போக. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சேலத்து நிர்வாகிகள் சந்திப்பு. வழக்கம் போல அந்த மரணம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய சந்திப்புல தவிர்க்கவே முடியாத ஒன்றா இருக்கு. நேற்று ஒருவர் இறந்து போயிருக்கிறாரு. இது வரைக்கும் தொடர்ந்து விஜய் அவர்களோட சந்திப்பு, அதாவது மதுரையில் மதுரை மாநாட்டில், விக்ரவாண்டி மாநாட்டில் 3, மதுரை 2, திருச்சி 2, கரூர் 41, நேற்று சேலத்தில் 1, 49 பேர் இது வரைக்கும் மரணம். அதாவது மாநாடுகள் நடத்தும் முறை தப்பா இருக்கா, இல்லை தாவைக்காத இந்த முறையை தவறான வழியில் கொண்டு போயிட்டு இருக்கா தொண்டர்களை? ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படை மனிதாபிமான உணர்வே கிடையாது. நீங்கள் உலகத்திலேயே உலகம் முழுக்க தேடினாலும் உச்சி வெயில்ல நிர்வாகிகளை மொட்டை வெயில உட்கார வச்சு பேசுகிறது என்பது அரசியலே அடிப்படையே தெரியாத ஒரு நபர் செய்கிற வேலை. இது செங்கோட்டையன் சொல்லியிருப்பாரு. செங்கோட்டையனை விட யாரோ ஒரு ஜோசியம் இருக்கான், எவனோ ஒரு மந்திரவாதி இருக்கான், அவன் சொல்லுகிறதைத்தான் அந்த ஆள் கேட்குறான். எப்படி உச்சி வெயிலில் 12 மணிக்கு ஒரு நிர்வாகிகளை உட்கார வச்சு ஏதோ மாலை நேர விருந்தை போல ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்னா, அரசியல் இது வரைக்கும் அரசியல் கூட்டத்துக்கே போகல, அரசியல் கூட்டத்தையே பார்க்கலை, அரசியல் எப்படி நடத்துகிறாங்கன்னு நடத்துகிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கல. அப்போது இதுதான் அடிப்படை தவறு. நிர்வாகிகள் என்பது எங்கே கூட்டம் போடுவாங்கன்னா ஒரு திருமண மண்டபத்தில். இப்போ அங்கே வந்தவங்களும் நிர்வாகிகள்லாம் கிடையாது, அத்தனை பேரும் சினிமா கிளாமர் விஜயை பார்க்க வந்த கூட்டம். ஏன்னா இறந்து போனவர் யார்? அவர் நிர்வாகியா? இல்லை. பொதுக்குழு உறுப்பினரா? இல்லை. செயற்குழுவா? நிர்வாக குழுவா? இல்லை மேல்மட்ட குழுவா? இல்லை ஐடி விங்கா? இல்லை, அந்த ஊரில் ஒரு ஆள். அப்போது அங்கே வந்த 5000 பேரும் ஊர் ஆள் தான், நிர்வாகியும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்னன்னா, அண்ணாதுரை தான் இந்த அயோக்கியத்தனத்தினுடைய மூல காரணமே. சினிமாவை கொண்டு வந்து அரசியல் விட்டதே அண்ணாதுரை தான்.
அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்க்க ஒரு வலுவான சக்தி தேவைன்னு ஒரு சினிமா உள்ள கொண்டு வந்தார் எம்ஜிஆர் முதல்ல கொண்டு வந்தார். தம்பி உன் தங்க முகத்தை காமி. சினிமாவில் என்னங்க இருக்கு? கவர்ச்சி தாங்க இருக்கு, பாலியல் வக்கரங்கள் தாங்க இருக்கு. ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 1/2 மணி நேரம் மேக்கப் போட்டு தான் சினிமாவில் காமிக்கிறான். வேற அதில் என்ன இருக்கு? களி சடைகள் தான் இருக்கு. எவனாவது ஒழுக்கமாக வாங்குற ஒரு சினிமா நடிகனை காமிங்க. ஒரு மனைவியோடு வாழ்ந்து செத்து போன ஒரு சினிமா நடிகனை காமிங்க. வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிற அந்த புற உடலுறவு வைத்துக் கொள்ளுகிறவன் தான் சினிமா நடிகன். அப்படி ஒரு ஆளை காமிங்க. யாருமே இல்லை. அசிங்கங்கள், கோடம் பார்க்க கழிவறை, களிசடை. ஒருத்தனாவது யோகியனா குடிக்காத ஒருத்தனை யாராவது ஒரு பயில காமிங்க. அப்போ இந்த சாக்கடையிலேருந்து அரசியல் வந்தால் இப்போ காமராஜுக்கு என்ன வேலை, கக்கனுக்கு என்ன வேலை, ஜீவாவுக்கு என்ன வேலை, இப்போ இருக்கிற ஐயா நல்லகண்ணுக்கு என்ன வேலை? இந்த களிசடைகளை நம்பித்தான் தமிழ்நாடு அரசியலே இருக்கு. தமிழ்நாடு அரசியலே இருக்கு. இந்த களிசடைகளை உள்ளே உணர்ந்து விட்டவர் நீங்கள் அறிவே இல்லாத அண்ணாதுரை. அப்போ இது கண்டினியூ ஆகுது. இது யாரு நீங்கள் உலகத்திலேயே உச்சி வெயிலில் நீர் சத்து வற்றி போகும், உடம்புல நீர் சத்து வற்றி போகும் கண்டிப்பாக. அப்போது அடுத்து என்ன வரும்? நீங்கள் வெயில் தாங்காமல் எத்தனை பேர் கோடை காலத்தில் விழுந்து சாகுறான். இங்கே விழுந்து சாவதற்கான ஏற்பாடை உச்சி எங்கள் உலகத்தில் ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டானுங்க. உச்சி வெயில் 12 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் மொட்டை வெயிலில் எங்கேயாவது நடக்குமா? அதுவும் தொடர்ந்து அப்போ இப்போ நம்ம பேசுகிறத கேட்டால் அந்த ஆள் தெரிஞ்சுக்குவோம். இது கேரவன்லேருந்து அவர் 20 நிமிஷம் உள்ளே இருந்துட்டு 20 நிமிஷம் மட்டும் வெளியே வர்றாரு. ஆனால் வெளியே நிற்கிறவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிற்கிறான். ஒரு முட்டா பையன் பூரா மொத்தமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு சினிமாக்காரனை பார்ப்பதற்கு அவனால் ஏதாவது நல்லது நடக்குமா? என்ன நடக்கும்னே தெரியாது. 1.5 கோடி ரூபாய்க்கு காருக்கு வரி கட்டாமல் ஏமாத்தினா பையவன். ஏன்னா 5 கோடி ரூபாய் கம்மி காரில் போக மாட்டார் அவர். அதுக்கெல்லாம் வீடு இல்லையா, போகாதா? அப்போது இவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரியுதா? புரியுது. 100 பேர் போகிற ஒரு கேரவனில் ஒரு ஆள் வர்றான். 100 பேர் போகிற கேரவன் வேனில் அதுக்கு என்ன வாடகை? ஒரு நாளைக்கு அதுக்கு 1 லட்ச ரூபா வாடகை. அப்போ இந்த நபர் தான் சினிமா. அது பேசாமல் டாட்டா முதலமைச்சர் விட்டுட்டு போயிடலாமா? அம்பானி விட்டுட்டு போகலாம், எம்ஏ ராமசாமி செட்டியார் விட்டுட்டு போயிடலாம், ஏசி முத்தியா செட்டியார், இந்தியா சீனிவாசன் நீயே முதலமைச்சர் அதுக்கே விட்டுட்டு போயிடலாமா? அவன் முதலாளிங்கிற பேர் இருக்கான், இவன் நடிகைங்கிற பேர் இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம் 2 பேருக்கும். 2 பேருமே பல ஆயிரம் கோடியை வரி வைக்கிறான், பல ஆயிரம் கோடி வச்சிருக்கான். ஆனால் ஆத ஒரிஜினல் சொல்கிறாங்க, இந்த நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற அண்ணான்னு விஜய் அவர்களை தேடி வர்றாங்க. மாற்றம் தேவைன்னு ஆத ஒரிஜினல் சொல்கிறாரு. விஜய் அண்ணா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சார் ஆத ஒரிஜினல். இல்லைங்க, நீங்கள் இப்போ நயன்தாரா கூட்டி போட்டீங்கன்னா இதே கூட்ட முடியும். ஒரே மேடையில் நயன்தாராவை ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி 5 கோடி ரூபா கேட்கும். 5 கோடி ரூபா கொடுத்த நயன்தாரா வருகிறார், அனைவரும் திரண்டு வாரேன்னு 1 மாதத்துக்கு விளம்பரம் பண்ணுங்க. இதே விட 2 மடங்கு கூட்டம் கூடும். 1 லட்சம் பேர். நயன்தாரா சேலத்தில் ஒரு நாகடை ரிப்பன் வெட்ட போச்சு. அந்த அம்மாவுக்கு சம்பளம் 50 லட்ச ரூபா. ரிப்பன் வெட்டுவதற்கு 50 லட்ச ரூபா. இந்த சினிமாக்காரர்கள் தான் அரசியலுக்கு வர்றான். இது எப்படி இந்த நாடு விளங்குமா? ஒரு 2 குழந்தைய செத்து போச்சுங்க. விஜய்க்காக அந்த 2 குழந்தை செத்து போனதை பற்றி பரவாயில்ல, நான் இப்படியாவது விஜயை பார்த்துட்டேன். நல்ல கண்ணுக்காக 4 பேர் ஜெயிலுக்கு போனான்னா சரி, ஜீவாவுக்காக ஜெயிலுக்கு போனான்னா சரி. இவ்வளோ பெரிய தியாகிகள். அந்த ஆள் எனக்காவது ஒரு நல்ல காரில் ஏறி போயிருப்பாரா? காரே ஜீவாலாம் வாழ்நாள் முழுக்க வறுமைதாங்க. வாழ்நாள் முழுக்க வறுமைதான். எதுக்கு அந்த வறுமையை ஏற்றுக்கிட்டாரு? நல்லா இருக்கு. அதாவது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் அன்னைக்கு கொடுத்த நிதியை கொண்டு இல்லை. அன்னைக்கு என்ன இல்லை டாலர்களும் 2000 ரூபா தாளமாக கொடுப்பான். 50 ரூபா, 100 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. இதை போச்சு குப்பரை கிடந்தாராம். ஏன்? தூக்கம் வருது, வச்சு தூக்கினா அவனை திருடிட்டு போயிடுவான். அந்த காசு மூட்டையை போட்டு அது மேலே படுத்து கிடந்தாராம். அப்போ சாப்பிட்றதுக்கு இல்லையா கூட கட்சிக்காரன் வழி அனுப்ப வந்தவன் சொன்னானா, ஐயா பசிக்குதியா எனக்கும் பசிக்குதியா இல்லையா பண்ணுறது? ஐயா இவ்வளோ இதெல்லாம் தொடக்கூடாது. ஏன்? மக்கள் பணம். நீ அவன் இது கொடுத்துருக்கான் ஐயா, இந்த கம்யூனிஸ்ட் வளரணும்னு நம்பி கொடுத்துருக்கான். இதை கொண்டு போய் எங்கே சேர்த்தணும்? கட்சி தலைமையில் கொண்டு சேர்த்தணும் ஐயா. இதை சாப்பிட்டுட்டு போனோம்னா பட்டியாக கண்ணில் தண்ணி வரலையா? இப்படி எல்லாம் இருந்த தியாகிகள் இருந்த நாடு இப்போ கள்ளலாற்றி 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற
மார்ட்டினுடைய மருமகன் தான் இப்போ கொள்கை வகுப்பாளர். முதல்ல சபரீஷனுக்கு கொள்கை வகுப்பாளர், சபரீஷன் திருமாவளவன், அப்புறம் இங்கே எல்லா எப்படி கொள்கை வகுப்பாளர். அவங்க மாமனார் மேலே 250 கேஸ் சிபிஐயில் இருக்கு. சிபிஐ எட்டி திரும்பியே வாங்க மாட்டான். எப்படி எவ்வளோ பெரிய அதிகாரம் அந்த நாடு. கேவலமான நாடு, கேவலமான நாடு. எவனாவது 500 ரூபா திருடிட்டா அடிச்சா கொண்டு வருவானுங்க. சோத்தை இட்லி திருடனை அடித்து கொண்டு வருவானுங்க. ஆனால் 5 லட்சம் கோடி திருடி வைத்திருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான் அடுத்த நிதியமைச்சிருக்கிறாங்க விஜய் கட்சியில். விளங்குமா அது? அப்போது மக்களிடம் அரசியல் போகாமல் தடுத்தவரை அறிவே இல்லாத அண்ணா தான். இன்றைக்கி அதனுடைய விளைவுகளை உச்சி வெயில் வாடா உச்சி வெயில் செத்தாலும் சாவுடா மரணம் அடைவதை பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னா அத்தனை கட்சிகளும் பார்த்துட்டு இருக்கு. இவனை எப்படா நம்ம ஜெயிக்கலாம்? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கு? இவங்கிட்ட இருந்து எப்படா நம்ம ஜெயிக்கலாம்? இப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்போ இங்கே அரசியலே இருட்டா இருக்கு. திமுக, அண்ணா திமுக அயோக்கியத்தனத்தினாலதான் அங்கே அவ்வளோ பேர் அவனை போய் தலைவனாக ஏற்றுக்கிறான். ஆனால் ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை பேசுறதோட அவர் பண்ணுறது, அதாவது ஸ்டாலினை ட்ரோல் பண்ணுறாரு, எடப்பாடியை ட்ரோல் பண்ணுறாரு, இவர் சினிமா மாதிரியே அரசியலையும் ட்ரோல் பண்ணியே நடத்திடலாம். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதாவுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஆமாம், ஜெயலலிதாவுக்கு கருணாநிதியை ஒழிப்பதற்காக மக்கள் கண்டுபிடிச்ச ஆயுதம் தான் ஜெயலலிதா. கருணாநிதியை ஒழிப்பதற்காக மக்கள் கண்டுபிடிச்ச பேராயுதம் தான் எம்ஜிஆர். சினிமாவில் எம்ஜிஆரை தவிர ஒரு காசு அந்த ஆள் எடுத்துகிட்டு போல. எல்லாம் சம்பாதிச்சது பூரா மக்களுக்கு, சினிமாவில் சம்பாதிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஆள் போனார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரே ஆயிட்டார், முதலமைச்சரே ஆக்கிட்டானுங்க. இப்போ அவர் அதே மனநிலையில் இருக்கார். இந்த மனநிலை இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எதை சொன்னாலும் அது அரசியலாகுது. எதை பேசினாலும் அத்தனை மீடியாவும் 3 நாள் அதான் செய்தியாக ஆக்குறான். வேறு செய்தி இல்லை. செய்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட நிருபர்கள் கிடையாது. நீங்கள் அரசியலும் ட்ரையாக இருக்குது, மீடியாவும் ட்ரையாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட எது போய் சேரும்? யார் ஒருத்தன் கூமாளித்தனமாக அவன் தான் போய் சேரும். ஓகே, காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறதுனா விஜய்கிட்ட போயிடுவேன். திமுக சீட்டு பேரை நடத்துவதற்கு விஜய் காமிக்கிறான். இந்த குழந்தைக்கு பூச்சாண்டி காமிச்சு சோறு ஊட்டுவாங்க தெரியுமா? ஆமாம், பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் சோறு தின்னு. அது பேசாமல் பயந்துட்டு திங்கும். அதே போல் விஜய் ஒரு காமெடியனாக, ஒரு 3ஆம் கட்ட அரசியல் சக்தியாகத்தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த சக்திக்கு பதில் சொல்வதற்கு எடப்பாடி காத்துட்டு இருந்தார். இந்த விஜய் நம்மளோட சேர்ந்தால் நம்ம எப்படி ஆட்சி பிடிச்சிடலாம். ஓகே, ஒரு 10% வாக்கு தேவை. திமுக 10% வாக்கை இழந்து விடும். யாருனால? விஜய்னால. இப்படியான அரசியல் விஜய் சுற்றி தான் ஓடுது. அவரு உச்சவேல் 12 மணிக்கு கூட்டம் நடத்துறாரு. ஆமாம், ஆனால் அவங்க நிர்வாகிகளுமே அந்த சேலம் மாவட்ட செயலாளர்னு சொல்கிறாங்க, வந்து ஏதாவது இந்த போராட்டம் பண்ணு அந்த போராட்டம் பண்ணு மைக்கில் பேசுவார். பார்த்தா அவர் மைக் எடுத்துட்டு, நான் தளபதியால் தான் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன், தளபதியால் தான் டேரக்டர் சங்கத்தில் இருக்கேன், தளபதியால் தான் இன்றைக்கி ஒரு சினிமா சங்கத்தில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிற சங்கங்கள் எல்லாமே சினிமா சம்பந்தமானது. எல்லா நிர்வாகிகளும் எல்லா மாவட்ட செயலாளருமே சினிமா சார்ந்து இருந்தாங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி காசுக்காக ஆசைப்படுறவங்களா தானே இருப்பாங்க. சார், இது ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான் சார். நீங்கள் அரசியல் ஏசாத நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு புஷி 300 கோடி ரூபா டார்கெட் வசூல் பண்ணிட்டார். இப்போயே? ஆமாம், 3000 கோடி வசூல் பண்ண முடியும் சார். நீங்கள் 30 கோடிக்கே எப்படி மூச்சு விடுறீங்க? எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி? ஆமாம் சார், 1 கோடி ரூபா கொடுத்தா தான் உன் கெப்பாசிட்டி என்னன்னு எங்களுக்கு நான் முடிவு பண்ண முடியும். தெருவில் வரவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்க முடியாது. தெருவில் வரவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க 1 கோடி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பேரை சொன்னால் நாளைக்கு வரட்டி விட்டுருவானுங்க. 1 கோடி ரூபா கொடுத்த குடும்பம் எனக்கு சொல்லிச்சு. 1 கோடி கொடுத்தாச்சு. புஷிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா ரெக்கமெண்டேஷனுக்கு. புஷி ரெக்கமெண்டேஷன் தான் விஜய் பார்ப்பாரு. திரிஷா ரெக்கமெண்டேஷன் பண்ணாத மாதிரி புஷி பண்ணால் தான் பார்ப்பார். 50 லட்ச ரூபா அவருக்கு. இப்போ பார்ட்டி ஃபண்டு 300 கோடி ரெடி. ஒரு கோடி 234 தொகுதி இருக்கா? 234 தொகுதி அல்லாத கிளை செயலாளர், வட்ட செயலாளர், வண்டு முருகன் எல்லா ஆளுக்கு 20 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்கான். அப்போ 300 கோடி ரெடி. புஷிக்கு 150 கோடி ரெடி. 450 கோடி ரூபா வசூலாகி போச்சு. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் என்பது 300 கோடி 400 கோடி 500 கோடிலாம் சாதாரணம். மக்கள் தெருக்கோடியில் பென்சிலின் ஊசி போடுறதுக்கு வழி இல்லாமல் செத்து போகிற லிஸ்ட் எடுத்து பாருங்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்கள் சார். ஒவ்வொரு அரசியல்வாதியை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்கள். நான் கோயம்பேடு பஸ்ஸில் தான் போகிறேன், கோயம்பேடு பஸ் வழியாக தான் வர்றேன். அதை அரசாங்கம் கொடுக்குற பாஸில் 2000 பேர் படுத்து கிடக்கிறான். போக்கிடம் இல்லாமல்
தங்கறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் 2000 பேர் படுத்து கிடக்குறான். போய் பாருங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கே ஒரு 2000 பேர் படுத்து கிடக்குறான். ஃப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா 1000 பேர் படுத்து கிடக்குறான். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 10,000 பேர். சென்னையில் மட்டும் அவனுக்கு என்ன இல்லை? போக்கிடம் இல்லை. இது நடுவில் பிளாட்பாரம் வாசிகள் வேற. அப்போ இதெல்லாம் இது எங்கிருந்து வர்றான்? இந்த தமிழகத்தினுடைய தலைவிதி. இதை பற்றி எந்த அரசியல்வாதியாவது யோசிக்கிறானா, சிந்திக்கிறானா, அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் என்னன்னு யோசிக்கிறானா? இல்லை. இட்லியை தெருவில் நான் ரோட்டுக்கடை இட்லியை வாங்கி தருட்டு அங்கேயே படுத்துக்கிறேன். காலையில் எழுந்துச்சு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறான். அப்புறம் அவனுக்கு கிடைக்கிற சாசை கோட்டை அடிச்சுட்டு மறுபடியும் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறான். ஆல்ரெடி இந்த திராவிட கட்சியில் தான் இப்படி வந்துருங்கன்னா புதுசாக மாற்றம் வந்து அவங்கள அப்படின்னு சொல்கிறீங்க. புஷி 300 கோடி கலெக்ட் பண்ணிட்டாரு. 3000 கோடி டார்கெட்னு சொல்கிறீங்களா சார்? 3000 கோடி டார்கெட் இல்லை, 300 கோடி டார்கெட். ஒரு வேட்பாளருக்கு 1 கோடி சார். ஓகே. 234 வேட்பாளருக்கு 234 கோடி. அடிஷனல் வட்ட செயலாளர் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லி, ஓகே, அப்போ தான் அவன் ஒன்றிய செயலாளர் ஆக முடியும், அவன் தான் நகர செயலாளர் ஆக முடியும், அவன் தான் மேயர் ஆக முடியும், அவன் தான் இப்படி ஒரு 65 கோடி வந்துருச்சா? 300 கோடி. புரியுது. இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் உனக்கு கொடுக்கணும்னா அதுக்கு அவருக்கு 50 லட்சம். ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்கான். ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வேட்பு மனுவே நீங்கள் 100 ரூபாய்க்கு தெருவில் வீசி எரிஞ்சிட்டு போனானுங்கல்ல, அதே போல் ஒரே தொகுதிக்கு 2 பேர்லாம் கொடுத்துருக்கான். அப்போ 300 கோடி சாதாரணமாக வந்துருச்சு. கண்டிப்பாக. இவருக்கு 150 கோடி, 450 கோடி ரூபாய் மிக சாதாரணமாக வந்துருச்சு. இவங்க 2026 அரசியல் களத்தோட இவங்களோட நோக்கம் என்ன சார்? தாவைக்காவோட நோக்கம் தான் என்ன? ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும், அமைச்சரவை அமைக்கணும். அதிமுக திருடுறதை போல, திமுக திருடுறதை போல நாங்களும் அதிகாரத்தை திருடணும். எங்களுக்கு முன்னாடி கலெக்டர் கையெட்டி நிற்கணும், எஸ்பி கையெட்டி நிற்கணும், சீஃப் செக்ரட்டரி மண்டி போட்டு நிற்கணும். 35 செக்ரட்டரிக்கு நீ 35 டிபார்ட்மெண்ட் 30 செக்ரட்டரி இருக்க விஜய்க்கு தெரியாது. ஓகே. சீஃப் செக்ரட்டரிக்கு எத்தனை, சிஎம்முக்கு எத்தனை செக்ரட்டரி, டெப்டி சிஎம்முக்கு எத்தனை செக்ரட்டரி, கலெக்டர் என்ன பண்ணுவார், எஸ்பி என்ன பண்ணுவார், இந்த செட்டப் எப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஓகே. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியும். அவன் சினிமா புரோக்கர். அந்த அவன் 1000 கோடி ரூபா வச்சுருக்கான். புரியுது. சினிமா புரோக்கரு 1000 கோடி. திரிஷா கால் ஷீட் வேணுமா அவனுக்கு தான் வாங்கணும். நயன்தாரா, தமன்னா, குமண்ணா, அனுஷ்கா, இந்த முன்னாடி நட்சத்திரங்களுடைய எல்லா கால் ஷீட் யார்கிட்ட இருக்குது? ஜெகதீஷ் பழனிசாமி தான். ஜெகதீஷ் பழனிசாமியுடைய யார்? விஜயுடைய பினாமி. ஆமாம். அப்போது இதுதான் அரசியல். இது அப்படியே நீங்கள் செக்ரட்டரி பக்கம் போங்க. தலைமைச் செயலக அலுவலக அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகம் எங்கிருந்து நடக்குது? அங்கேருந்து செக்ரட்டரியில் தான் நடக்குது. இந்த கும்பலாக செக்ரட்டரியிலேருந்து எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. புரியுது சார். இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த கும்பல்லாம் போனால் அது வேற மாதிரி ஆயிரும். அவங்களும் திராவிட கட்சி கிட்டத்தட்ட மிக்ஸ் ஆயிடுவாங்க. 2026 தேர்தல் அரசியலில் கட்சிகள், கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடிய முக்கியமான 1-2 கட்சிகள் விஜயை காமிச்சு தான் பேரம் பேசுது. எக்ஸாம்பிள், காங்கிரஸ் வந்து திமுக விஜய் காமிக்குது, தேமுதிக திமுக அதிமுக 2 விஜய் காமிக்குது, பாமக ஐயா பெரியவர் விஜய் காமிக்கிறாரு. ஏன் எல்லாருமே தேமுதிக விஜயை காமிச்சு பேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏங்க விஜய்க்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குதா, ஏன் எங்களுக்கு டிமாண்ட் இல்லையா? அந்த அம்மா கேட்குது. விஜய்க்கு இவ்வளோ பணம் கூடி கொடுக்குறீங்க, இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்குறீங்க, 100 சீட் கேட்குறாரு அவர். எப்போ அவர் கட்சி ஆரம்பித்தார்? நாங்கள் எப்போ கட்சி ஆரம்பித்தோம்? நாங்கள் 25 வருஷமாக இருக்கோம் கட்சி. பிரேமலதா சொல்லுது. எங்கள் வீட்டுக்காரர் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்புறம் 300 கோடி கூட, ஒரு 15 சீட்டை கொடு. எங்க ஓட்டு போடுறதுக்கே ஆள் இல்லை, அது வேறு விஷயம். 1/2% கூட இல்லை, ஆளே இல்லை. ஆள் இல்லாத கிடையாது. டீ யாத்திரை கதை தான். ஆனால் நேற்று வந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்களே, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸ் இங்கே ஆளே இல்லை, குடிக்கட்டுறதுக்கே ஆள் இல்லை, கிளைக்கழகமே இல்லை. அவங்க நாங்கள் விஜய் எங்களை கூப்பிடுறாரு, துணை முதலமைச்சர் தரங்கிறார், 100 சீட் தர, நாங்கள் அங்கே கிளம்புறோம். யார்கிட்ட? திமுகட்ட. திமுக மானங்கட்ட திமுக கொள்கையை சொல்லிக் கொடுக்கவே இல்லை, சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. திராவிட இயக்கம்னு என்ன, பெரியாருடைய உழைப்பு என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அங்கே ஒரு கண்ணாடி, உதயநிதி மாமன்னன், கீர்த்தி சுரேஷோட டூயட் பாடுறது, ஓகே, அதுதான் அங்கே அரசியல். அப்போது நீங்கள் அரசியலுக்கு நல்ல கண்ணுகளோ, ஜீவாகளோ, கக்கன்களோ, காமராஜோ தேவையில்லை. யார் தேவை? ஒரு கண்ணாடி. இந்த பக்கம் திரிஷா, கீர்த்தி சுரேஷ் கதாநாயகி. இப்படி தானே பார்க்குறான் அரசியலை. சினிமாவாக பார்க்குறான். சினிமா இப்போ அரசியல் ஆயிடுச்சு. இதுதான். அப்போது நசுங்கி செத்தான, நாரி செத்தான, உச்சி வெயிலாக போடுவேன். எனக்கு சோசியம் சொல்லி கொடுத்துட்டான்.
ஓகே, சோசியை சொல்லிக் கொடுங்க. எதை சொல்லுகிறானோ அதான். இப்போ இது என்னோடய வீடு 8 கோடி பேர் வீடு, நான் தான் வேட்பாளருங்கிறார்ல. அவர் வீட்டில் அவரும் குறுக்க வச்சார், அவங்க அம்மா அப்பா பொண்டாட்டிக்குள்ளே யாருமே இல்லை. பனையூரில் அவரும் குறுக்காவை தவிர அங்கே யாருமே இல்லை. சோசி என்ன சொல்லியிருக்கான், யோகிக்கு பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி கல்யாணமே கிடையாது. அது மாதிரி நீங்கள் மோடிக்கு பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி கல்யாணம் ஒன்றும் கிடையாது. அதே போல் நீ பிரம்மச்சாரியாக இருந்தீன்னா நீ முதலமைச்சராக. இது தமிழ்நாடு இல்லை, என்னோட தாய்நாடுன்னு சொல்றாரு சார். பொறி பறக்க வசனம் பேசுறாரு. ஆமாம், சினிமா அது நோட்டீஸை ஒட்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா, கிளிப்பு போட்டு வச்சிருக்கு, அப்படியே படித்து பேசுகிறார். சினிமா வசனம் தானே. நீங்கள் சினிமா இதில் கொக்கோ கோலாவுக்கு 5 கோடி ரூபா விளம்பரத்தில் நடிக்கிறார். கத்தி படத்தில் கொக்கோ கோலாவுக்கு எதிரான கருத்து, வெளியில் கொக்கோ கோலாவை குடிக்க சொல்லி பாட்டு, கொக்கோ கோலா ப்ரௌன் கலர்டா, என் அக்கா பொண்ணு அதே கலர்டா, இதுக்கு 5 கோடி ரூபா. அப்போ இவர் தான் முதலமைச்சர்னு மக்கள் முடிவு பண்ணால் நம்பியார் வசனம் தான். நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக, இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.